மட்டன் மண்ணீரல் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மட்டன் கடையில் ஒரு நாள் முன்னாடியே சொல்லி வச்சாதான் மட்டன் மண்ணீரல் நமக்கு கொடுப்பாங்க. மட்டன் மண்ணீரல் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு 20 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சிடலாம். மட்டன் மண்ணீரல் வறுவல் எப்படி செய்யணும் அப்படின்றத தனி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. மட்டன் மண்ணீரல் வேக வச்சிருந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்கும். இந்த தண்ணியில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கணும். மட்டன் மண்ணீரல் சூடு அப்படின்றதுனால நெய் போடும்போது உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும், கூடவே வாசனையாகவும் இருக்கும். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா சுட சுட குடிக்கும்போது நல்லா தொண்டைக்கு ஏதமாக சூப்பராக இருக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்களும் உடம்பு சரியில்லாமல் இருந்து சரியானவங்களும் இந்த மாதிரி மட்டன் மண்ணீரல் சூப் சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.